செல்வி, செல்வி. சந்தோஷ், என்ன சந்தோஷ் இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்ட? இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. சோ அர்ஜென்ட்டா கிளம்புறேன். அட்டுமா? சந்தோஷ், லஞ்ச் கொண்டு வருவா? வேண்டாம் செல்வி, ஃபாரின் கிளைண்ட்ஸ்லாம் வராங்க. சோ ஹோட்டல்லே நான் சாப்பிட்டுக்கிறேன். லஞ்ச் எதுவும் வேண்டாம். சந்தோஷ், ஒரு நிமிஷம். என்ன? எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம்னு சொன்ன, இப்ப பேசாம கிளம்புற? நான் இப்போ அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங் கிளம்பிட்டு இருக்கேன். உன்கிட்ட பேசுறதை விட எனக்கு அதுதான் முக்கியம். நீ அட்டெண்ட் பண்ண போற மீட்டிங்கை விட நான் சொல்ல போற விஷயம் தான் இப்ப ரொம்ப முக்கியம் சந்தோஷ். இத தெரிஞ்சுக்கிட்டு போனா உன் மீட்டிங் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். என்ன புதிர் போடுற? புதிர் போடல சந்தோஷ், உனக்கு புத்துணர்ச்சி ஏற்படுத்துற மாதிரி நச்சுன்னு ஒரு விஷயம் வச்சிருக்கேன். அவர் தான் அவசரமா ஆபீஸ்க்கு போகணும்னு சொல்றாருல்ல. பாரா, புருஷன் கிட்ட பேசினா நேத்து வந்த பொண்டாட்டிக்கு கோவம் வருது. அவன் நேத்து வந்தவ இல்ல, அவன் முறையா உனக்கு முன்னாடி வந்தவ. அவளுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு, உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. கோர்ட்டே லீகலா கணவன் மனைவி இல்லைன்னு இன்னும் கொஞ்ச நாள்ல சொல்ல போகுது. அப்பதாண்டி உனக்கு அறிவு வரும். அதுக்கு அவசியமே இல்லையே சந்தோஷ். கோர்ட்ல நான் அப்ளை பண்ணிருந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிட்டேன். எதுக்குடி வாபஸ் வாங்கின? அப்ப எனக்கு வாழ பிடிக்கல, டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண. இப்ப எனக்கு வாழ பிடிச்சிருக்கு, அதனால நான் வாபஸ் வாங்கிட்டேன். நீ நினைச்சப்ப வாழ்றதுக்கும் வேண்டான்னு உன்னை ஒதுங்கிறதுக்கும் வாழ்க்கை என்ன விளையாட்டுன்னு நினைச்சியா? உன் இஷ்டத்துக்கு எது வேணாலும் பண்ணுவியா? அதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைக்கிறியா? என் இஷ்டத்துக்கு நான் எதுவுமே பண்ணல சந்தோஷ். as per court formalities நான் என்னென்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சந்தோஷ், புரியலையா? விருப்பப்பட்டா வாழலாம், விருப்பம் இல்லனா பிரியலான்னு நம்ம சட்டமே சொல்லுதே. அதை எப்படி நம்ம இஷ்டத்துக்கு மாத்த முடியும்? நான் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் சந்தோஷ். என்ன பூச்சாண்டி காட்டுறியா? பூச்சாண்டிலாம் காட்டல சந்தோஷ். இவளுக்கு உன் மேல எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு எனக்கும் இருக்குன்னு சொல்றேன். என் வாழ்க்கையை இவ தட்டி பறிக்கணும்னு நினைக்கிறா, அதை எப்படி நான் தக்க வச்சுக்கணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். என்ன செல்வி, நான் டைவர்ஸ் பண்ணிட்டு இங்க இருந்து போனா நீ ஈஸியா இங்கே இருந்துடலான்னு நினைச்சியா? கனவுல கூட அதை நினைச்சு பார்க்காத, நடக்கவே நடக்காது. என்ன ஆனாலும் சரி, நான் சந்தோஷ விட்டு கொடுக்கற மாதிரி இல்ல. டேய், நீ என்னடி விட்டு கொடுக்கறது? செல்வி மட்டும்தான் என்னோட லீகல் வைஃப். முறைப்படி தாலி கட்டினவ தாண்டி பொண்டாட்டியா இருக்க முடியும். வெறும் வாயில தம்பட்ட அடிச்சிட்டு இருந்தா பொண்டாட்டி ஆக முடியாது. சந்தோஷ், பயாலஜிக்கல் லைஃப்னு ஒண்ணு இருக்கே, அத மறந்துட்டு பேசுற? அதுல உனக்கும் எனக்கும் பிறந்த குழந்தை இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோ. தாலிய விட குழந்தை தான் நமக்கு இருக்கிற ஒரே ஸ்ட்ராங்கான ஆதாரம். ஆனா நான் இப்ப அதை விட இன்னொரு பெரிய ஆதாரத்தை ரெடி பண்ணிட்டேன் சந்தோஷ். என்ன புரியலையா? தோ, நான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண லீகல் டாக்குமெண்ட்ஸ். இதுல நம்ம 5 வருஷமா ஒன்னா வாழ்ந்த ஆதாரம் இருக்கு. இதுல நீயே கையெழுத்து போட்டிருக்க சந்தோஷ். ஏன் பக்கம் ஆதாரம் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு, நான் ஏன் கவலைப்படணும்? கவலைப்பட வேண்டியது நீதான். பாதியில வந்த இவ முக்கியமா இல்ல ஆதியில இருந்தே வந்த நான் முக்கியமா? நீயே முடிவு பண்ணிக்கோ. நான் வெயிட் பண்றேன். இப்ப நீ மீட்டிங் போலாம் சந்தோஷ். அத சொல்றதுக்கு நீ யார்? நீ உன் பொண்டாட்டி சந்தோஷ். இத பார், தேவையில்லாம நீ என்ன வெறுப்பேத்திட்டு இருக்க. டைவர்ஸ் வாபஸ் வாங்கிட்டா நான் திரும்ப அப்ளை பண்றேன். பண்ண சந்தோஷ், தாராளமா பண்ணலாம். ஆனா அதுல நான் கையெழுத்து போட்டா தானே செல்லும். என்னால கையெழுத்து போட முடியாது சந்தோஷ், ஏன்னா நான் உன் கூட வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். சந்தோஷ், இந்த பிரச்சனையெல்லாம் யோசிக்காத.
உனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொன்னல, முதல்ல நீ அதுக்கு கிளம்பு. ஏய், நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம ஜால்ரா அடிச்சிட்டு இருக்க? என் புருஷன் கூட நான் பேசிட்டு இருக்கேன். நீ வாயை மூடிக்கிட்டு வேடிக்கை மட்டும் பாரு. புருஷன் மேல அக்கறை காட்டுறவ தாண்டி நல்ல பொண்டாட்டி, அதைத்தான் அவ செஞ்சிட்டு இருக்கா. ஆனா ஒருத்தரை எவ்வளோ டார்ச்சர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. நீ எல்லாம் கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டாடி. நான் உன் கூட வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் சந்தோஷ். நீ என்னடானா என்ன திருந்த சொல்ற? நான் என்ன கொலை குற்றவாளியா திருந்துறதுக்கு? அப்படி திருந்துறதா இருந்தா நீ தான் திருந்தணும். உனக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு, 2 பொண்டாட்டியும் அனுசரிச்சு வாழறது. இல்ல ஒருத்திய விரட்டி விட்டுட்டு ஒருத்தி கூட சந்தோஷமா வாழறது. அது யாருன்னு நீயே முடிவு பண்ணு. ஆவுனா அஞ்சலி கூட்டு வந்துடுறாரு. முருகா, என்ன உங்க கூட அஞ்சலியை கூட்டு வந்துருங்க? அஞ்சலி, நீ எப்போ முருகனோட சேர்ந்த? என்ன முருகா இவன் பிதற்றுகிறான்? அஸ்வந்த், இவன் அஞ்சலியா இல்ல, என் அருமை மனைவி வள்ளி. வள்ளியா? ஆமாம், பார்க்க அஞ்சலி மாதிரியா இருக்காங்க. அஸ்வந்த், ஒரே ஒரு வித்தில் 7 பேர் இருப்பார்கள் என்று சொல்வார்களே, அதே போலதான் இங்கும் ஒரே மாதிரி இருவர். ஓஹோ முருகா, இந்த பாலகனும் உன்னை போலவே இருக்கிறானே. உனக்கும் அதே பதில் தான். ஒரே ஒரு வித்தில் 7 பேர் இருப்பார்கள். முருகா, நேற்று கூட நான் பார்க்க வந்திருக்கீங்க போல. அது எப்படி உனக்கு தெரியும்? அது ஒன்றும் இல்லை முருகா, நேற்று என் பெட்ரூம்குள்ளே வரும்போது ஒரே சந்தன வாசனை, அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன். அது மட்டும் இல்லை, நேற்று பெட்டில் படுக்கும்போது உன் காதில் இந்த லோலாக்கு கழனி உழுதுகிட்டு இருக்கு. நான் படுக்கும்போது அப்படியே முதுகில் குத்துருச்சு. நல்ல வேலை நீ வேலை வச்சுட்டு போல, இல்லைன்னா என் முதுகு பஞ்சர் ஆயிருக்கும். சரி சரி, நாங்கள் வந்தது நோக்கம் என்னென்று தெரியுமா உனக்கு? சொன்னா தானே தெரியும் இருக்கா. நாளை உனக்கு என் தந்தையிடம் சந்திப்பு இருக்கிறது. சந்திப்பா? ஆமாம், ஆங்கிலத்தில் அப்பாயின்மெண்ட் என்று சொல்வார்களே. எனக்கு எதுக்கும் இருக்கா உங்கள் அப்பாவோட மீட்டிங்களா? உன் பிரச்சனைகளை தீர்க்க நானும் வள்ளியும் கலந்து பேசி சிவபெருமானிடம் மறையிட்டோம். அதான் இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு அளவுக்கு சால்வ் ஆயிடுச்சு போக்கா. நீங்கள் சிவபெருமானை கூப்பிட்டு மறுபடியும் குழப்ப பார்க்குறீங்க. நான் ஒன்றும் குழப்பவில்லை. உன் பிரச்சனைகள் இன்னும் முழுமையாக தீரவில்லையே. என் தந்தையிடம் யோசனை கேட்டால் அவர் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு கூறுவார். ஆனால் என் மாமனாரிடம் பேசும் பொழுது மிகவும் ஜாக்கிரதையாக பேச வேண்டும். அவர் மிகவும் கோபக்காரர். நீ ஏடாகுடமாக பேசினால் அவர் தன் நெற்றிக் கண்ணை திறந்து விடுவார். நெற்றிக்கண்ணை சொல்லா எல்லாருக்கும் சுட்டு அரைச்சி விடுவார். ஏற்கனவே இங்கே வெயில் சுட்டு அரைக்குது. இல்லை, அவர் எதுக்கு நெற்றிக்கண்ணை திறக்கணும்? அஸ்வந்த், உன் குருவு பேச்சை என்னிடம் மட்டும் வைத்துக்கொள். சிவபெருமான் கடும் கோவக்கார். சரி முருகா, நான் பார்த்துக்கிறேன். நான் சிவபெருமான்கிட்ட என்ன பேசணும்? நான் குடும்ப பிரச்சனையை ஒன்று விடாமல் அவரிடம் சொல். அதற்கு அவர் நிச்சயம் தீர்வு சொல்வார். 2 மனைவிகள் பிரச்சனைக்கு அவர் தான் முன்னோடி. என்னோட ஒரு தாய் தலையிலையும் இன்னொரு தாய்க்கு உடம்பிலையும் சரிபாதி இடம் கொடுத்திருக்கிறார். முருகா, எனக்கு இன்னொரு சந்தேகம்.
என்ன சந்தேகம்? நீ பக்தர்களுக்கு காட்சி தரும் போதெல்லாம் வள்ளியோடு தான் வரதா நான் கேள்விப்பட்டேன். அது ஏன்? என்ன முருகா, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும்னு பார்த்தா சீக்கிரம். அது ஒன்றும் இல்லை. வள்ளி எனக்கு பிடிக்கும். தேவானி ஆண்டி பிடிக்காதா? அப்படி இல்லை, தேவானையே பிடிக்கும். ஆனா வள்ளியை மிகவும் பிடிக்கும். வெளியே வரும்போதெல்லாம் வள்ளி ஆண்டியை கூட்டு வைங்க. அப்போ தெய்வானி ஆண்டிய எங்கேயும் கூட்டு போக மாட்டீங்களா? வெளியே வள்ளி, உள்ள தெய்வானை. முருகா, பக்தனிடம் என்னை பெருமையாக சொல்கிறீர்களா, இல்லை குறைத்து பேசுகிறீர்களா? இவ்வளோ நேரமும் பெருமையாக தான் கூறிக்கொண்டிருந்தேன். இல்லை, நீங்கள் என்னை வெளியே சுற்றுபவள் என்று கூறுகிறீர்கள். அவள் வீட்டை அலங்கரிப்பவள், நான் குரத்தி என்பதை குத்தி காட்டுகிறீர்களா? ஐயோ, நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லையே. எனக்கு உன்னை தான் மிகவும் பிடிக்கும். பொய் சொல்லாதீர்கள். இன்று காலையில் கூட நீங்கள் தெய்வானையை கொஞ்சிக் கொண்டிருந்ததை நான் பார்த்து கொண்டேதான் இருந்தேன். ஐயோ, ஒரு சின்ன சந்தேகத்தில் கேட்டேன். அது இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. சரி, சமாளிப்போம். வள்ளி ஆண்டி, தயவு செஞ்சு நீ 2 பேரும் சண்டை போடாதீங்க. இல்லை இல்லை, நான் இனிமேல் சமாதானமாக போக மாட்டேன். முருகா, நான் உன் மீது மிகவும் கோபமாக இருக்கிறேன். நான் சென்று வருகிறேன். வள்ளி வள்ளி வள்ளி, என்ன ஆஷ்லான், இப்படி செய்து விட்டாய்? நான் என்ன பண்ண முருகா? நீ தான் தேவையில்லாம லூஸ் டாக் விட்ட. நானா வளர விட்டேன்? ஆமா, நான் கேட்டதை விட்டுட்டு தேவையில்லாம ஏதோ பேசி வீணா மாட்டிக்கிட்ட. நான் வள்ளி எப்படி சமாதானப்படுத்த போகிறேன் என்று எனக்கே தெரியவில்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை முருகா. நான் ஃப்ரிட்ஜிலேருந்து 2 ஐஸ்கிரீம் எடுத்து தரேன். இதை எடுத்துட்டு போய் வள்ளி ஆண்டிக்கு ஊட்டி விடுவேன். எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். ஐஸ்கிரீம் என்றா என்ன? இனிப்பான பனிக்கட்டி. அதை கொடுத்து பாருங்க, வள்ளி ஆண்டி பனி போல் உருகி விடுவார்கள். அப்படியா? அதை கொண்டு வா, சாப்பிட்டு பார்க்கலாம். இந்தாங்க. இந்த உணவு மிகவும் இனிப்பாகவும் சுவையாகவே இருக்கிறதே. நான் இதை போன்ற ஒரு உணவை சாப்பிட்டதே இல்லை. இதை கொண்டு போய் வள்ளி ஆண்டி கிட்ட கொடுத்து தாஜா பண்ணுங்க. உங்கள் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடும். இதோ இப்பொழுதே செல்கிறேன். ஐயோ, குழந்தைக்கு மூச்சு திணறுது, விடு பிரியா. பிரியா, சொன்னா கேளு. நெறிடி நெறி. அப்படியாவது அஞ்சலி சாவட்டும். ஏன் வேலையும் ஈஸியா முடியும். ஐயோ,
ஒண்ணு ஆகாதுங்க, இருங்க. டாக்டருக்கு ஃபோன் பண்ணுடா. அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. பிரியா விட போறியா இல்லையா? டேய், என்னடா இவளை போட்டு இப்படி அரைஞ்சிட்ட? அம்மா, அஞ்சலி அவகிட்ட இருந்து வாங்குறதுக்கு வேற வழி தெரியலம்மா. பிரியா, தண்ணி எடுத்து கொடுங்க. தண்ணி எடு. தண்ணி எடுத்து கொடுங்க. பிரியா, பிரியா, இருங்க, பதட்டப்படாதீங்க. பிரியா, 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 இங்க பாரு. பிரியா, 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 இங்க பாரு. பிரியா, டேய், இப்படியே போச்சுன்னா பிரியாவோட நிலைமை மோசமாயிடும்டா. முதல்ல டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. பிரியா, பிரியா. அம்மா, பிரியா மம்மிய பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குமா. இந்நேரம் என்ன கொன்னிருப்பாங்க. உனக்கு ஒண்ணும் ஆகாதுடா. அம்மா, நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடலாமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. என்னை எப்பவுமே இப்படிதான் கூப்பிட்டு கழுத்தை அமுக்கி பிடிக்கிறாங்கம்மா. நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதுன்னே தெரியல. இதோ வந்துடுறேன். பிரியா, ஒண்ணு இல்லடா, மம்மிக்கு உடம்பு சரியில்லைல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நம்ம ஊருக்கே போயிடலாமா? என்ன கூட்டு போயிடுங்கம்மா. பயப்படாத அஞ்சலி, நாம சொல்லிட்டு இன்னைக்கு ஊருக்கு போயிடலாம். அம்மா வாங்கம்மா, நம்ம இப்பவே போயிடலாமா? பொறுமையா இரு அஞ்சலி, போலாம். தீபா, சாரி தீபா. இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அஞ்சலி, ரொம்ப வலிக்குதாடா? ஆமா டாடி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நானும் அம்மாவும் ஊருக்கே போறோம் டாடி. நானே சொல்லலாம் தான் நினைச்சேன் சார். நாங்க இதுக்கு மேல இங்க இருக்கிறது அஞ்சலிக்கு பாதுகாப்பா என்னன்னு எனக்கு தெரியல. குழந்தை இங்க இருந்தா பாதுகாப்பா இருப்பானுதான் நாங்க இத்தனை நாள் இங்க இருந்தோம். குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இங்க இருக்கிறது எனக்கு சரியா படல. இனிமே எந்த கஷ்டம் வந்தாலும் நாங்களே ஊருக்கு போய் பாத்துக்கிறோம். ஆமா டாடி, அன்னைக்கு கூட யாரும் இல்லாதப்போ பிரியா மம்மி என்ன துரத்துனாங்க. நான் ஓடிட்டேன். அவங்க என்ன விடாம துரத்திட்டு இருந்தாங்க தெரியுமா? இந்த மாதிரி ஒரு நிலைமையில உங்களை விட்டுட்டு போறது எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அஞ்சலியோட உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம். ஃபாதரோட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம் சார். இந்த நிலைமையில நீங்களும் இப்படி விட்டு போனீங்கன்னா பிரியாவோட நிலைமை இன்னும் மோசமாயிடுங்க. பிரியா இப்ப முழுக்க முழுக்க அஞ்சலியை தான் காவியாவா நினைச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப நீங்க அஞ்சலி பிரிச்சு கூட்டிட்டு போனீங்கன்னா பிரியாவோட நிலைமை இன்னும் மோசமாயிடும். ஏற்கனவே காவியா இறந்த சுகமே இன்னும் மறையவே இல்லை. இப்ப நீங்க அஞ்சலி பிரிச்சு கூட்டிட்டு போனீங்கன்னா பிரியா மட்டும் இல்ல, நானு அம்மா எல்லாருமே நோயாளியா மாற வேண்டியதுதான். பிரியா கிட்ட இருந்த அஞ்சலியை எவ்வளவு பாதுகாப்பா பாத்துக்க முடியுமோ நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு கொஞ்ச நாளைக்கு இங்கே இருங்க. அம்மா, டாடி அழுகிறத பார்த்தா எனக்கும் அழுக வருதுமா. நம்ம இங்கேயே கொஞ்ச நாள் இருந்துடலாமா? ப்ளீஸ்ங்க, முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அம்மா, டாடியை பார்த்தா பாவமா இருக்குமா? டாடிக்காக நம்ம இங்கேயே இருக்கலாமா? சார், என்னோட உயிரே அஞ்சலி தான். அவளுக்கு ஏதோ ஆகாம நீங்க தான் சார் பாத்துக்கணும். அதுக்கு நான் பொறுப்பு. நீங்க கவலைப்படாதீங்க. நாம இந்த வீட்டை விட்டு கூட்டிட்டு போயிட்டா அஞ்சலியை கொல்றது ஈஸின்னு பார்த்தா இப்ப அதுக்கும் வழி இல்லாம போயிடுச்சே. என்ன செல்வி, பெட்ரூம் கிடைச்சாலும் கிடைச்சது,
அதை விட்டு வெளியவே வர மாட்டேங்கிற. என்ன மாயா, காலையில என்கிட்ட சண்டை போடுற மூடோட வந்துட்டியா? இப்ப நான் சண்டை போடுற மூட்ல இல்ல, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஓ, அப்ப நீதான் வேலை செய்யற, நான் வெட்டியா இருக்கேன்னு குத்தி காட்டுறியா? மாயா, நீ வந்த மூட பார்த்தா சண்டை போடுற மாதிரி தான் இருந்துச்சு, அதான் அப்படி சொன்னேன். ஆக மொத்தத்துல உனக்கே தெரியுது நீதான் எனக்கு போட்டியா வந்திருக்கேன்னு. அத உன் வாயாலே ஒத்துக்கிற. என்ன செல்வி, எதுவும் பேசாம சிரிக்கிற? யாருக்கு யார் போட்டி? இங்க போட்டின்னு யாரும் கிடையாது. அவங்க அவங்களுக்கான வாழ்க்கைய அவங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுல போட்டி பொறாமைக்கெல்லாம் எங்க இடம் இருக்கு? நல்லா பேச கத்துக்கிட்ட செல்வி. இந்த 5 வருஷத்துல ரொம்ப நல்லாவே பேச கத்துக்கிட்ட. இப்ப எதுக்கு மாயா தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்க? நான் இங்க சண்டை இழுக்க வரல செல்வி, சந்தேகத்தை தீர்க்க வந்திருக்கேன். சந்தேகமா? என்ன சந்தேகம்? ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத. நேத்து நைட்டு சந்தோஷ் கிட்ட நீ ஒரு சந்தேகம் கேட்கல? இந்த 5 வருஷத்துல எனக்கும் அவனுக்கும் அந்யுன்யமான உறவு ஏற்பட்டிருக்கான்னு நீ கேட்கல? புருஷன் பொண்டாட்டி பேசினத நீ ஒட்டு கேப்பியா மாயா? உனக்கு வெக்கமால? ஏ, அடுத்தவ புருஷன் பேசுறத ஒட்டு கேக்குறது தான் தப்பு. ஏன் புருஷன் பேசுறத ஒட்டு கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? சி, கேட்கவே அருவருப்பா இருக்கு. எனக்கும் அருவருப்பா தாண்டி இருக்கு. 5 வருஷமா அந்யுன்யமா வாழ்ந்த வாழ்க்கைய அவன் இல்லன்னு உன்கிட்ட போய் சொன்னப்ப எனக்கும் அருவருப்பா தான் இருந்துச்சு. என்ன சொல்ற நீ? எனக்கும் சந்தோஷ்க்கும் நடுவுல எதுவும் இல்லன்னு அவன் சொன்னப்ப தலைய ஆட்டி நீயும் நம்பினியே, அத பொய்ன்னு சொல்ல தாண்டி நான் வந்தேன். ஆதாரம் இருக்கு, பாக்குறியா? இந்தா, ஒன்னொன்னா எடுத்து பாரு.